சற்று முன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகையில் உங்களுக்கு 2500 எப்போது கிடைக்க போகிறது, யாராருக்கு கிடைக்க போகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழக பொது பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் தாவேகாவினரும் கூடுதல் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றன. இதில் 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தகுதியுள்ள மகளிருக்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 திட்டமானது அமலுக்கு வந்தது. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமானது இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகளால் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த திட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு அரசுகளும் விரிவாக்கம் செய்து வருகின்றன. அதன்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதாவது தாவேகா வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான உரிமை தொகையாக ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தாவேகா ஆட்சியில் முதல் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. எப்பொழுது என்று கேட்டால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் மற்றும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த அறிவிப்பை சபாநாயகர் பிரபாகர் வெளியிட்டுள்ளார். இதனால் தாவேகா அரசு சார்பாக தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பை முதல் பட்ஜெட்டிலேயே முதல்வர் விஜய் வெளியிடுவார் என்று மகளிர் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்து இருக்கிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல தாவேகா தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட குடும்பத்திற்கு 6 சிலிண்டர் திட்டம், உயர்கல்வி மாணவர்களுக்கான திட்டம் உள்ளிட்டவை குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரித்து உள்ளது. இதில் ஏதாவது ஒன்றாவது முதல் பட்ஜெட்டிலேயே இடம்பெறும் என்று தாவேகாவினர் ஆர்வமாக இருக்கின்றன. அதே சமயம் ஒருவேளை பொதுவாக நிதி இல்லை என்றால் கூட மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் குறித்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏற்கனவே மகளிருக்கான இலவச பேருந்து திட்டமானது இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி இருந்தார். இதில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் ஸ்டாலின் முதல் கையெழுத்தாக விடியல் பேருந்து திட்டத்தை செயல்படுத்தினார். அதே பாணியில் முதல் பட்ஜெட்டிலேயே இந்த திட்டத்தை முதல்வர் விஜய் விரிவாக்கம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தை தொடர்ந்து இந்த திட்டமானது மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டு வரவேற்பை பெற்றது. தமிழகத்தில் பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டார் விஜய். கடந்த திமுக ஆட்சியில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அன்று முதல் ஒவ்வொரு மாதமும் அதாவது 15ஆம் தேதி தகுதியுள்ள குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 அவர்கள் வங்கிக்கு நேரடியாகவே வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன. இதனால் தமிழகத்தை தொடர்ந்து இந்த திட்டமானது மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டு வந்தது, வரவேற்பையும் பெற்றுள்ளது.
தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் விஜய். அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்துள்ளது. ஆனால் தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி, அதாவது ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு குடும்ப தலைவிகளிடையே எழுந்துள்ளது. அந்த வகையில் குறிப்பாக பட்ஜெட் தாக்கல் தொடர்பாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சரவை கூட்டமும் நன்றாக நடந்தது. தொடர்ந்து தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும். ஊழலுக்கு எதிரான முதலமைச்சரின் நடவடிக்கைகளுக்கு 100% மக்கள் ஆதரவு அளித்துள்ளன. எங்கள் ஆட்சியில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். இதன் மூலம் வரும் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகைக்கு தனியாக பட்ஜெட் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பட்ஜெட்டில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவது குறித்தும், மாநிலம் முழுவதும் அனைத்து வகையான அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் குறித்தும் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் இருக்கின்றன. இது குறித்து முதலமைச்சர் விஜய் உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். இப்போது இந்த இரு திட்டங்களையும் செயல்படுத்த முடியுமா? அரசுக்கு எவ்வளவு கூடுதல் செலவாகும்? அப்படி ஆகும் செலவை எப்படி ஈடுகட்டுவது என்பது குறித்த தீவிர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இலவச பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500, இந்த இரண்டு திட்டமும் ஒரே நேரத்தில் செயல்படுத்துவாரா அல்லது எதை முதலில் செயல்படுத்தலாம் என்றும் முதலமைச்சர் ஆலோசித்திருக்கிறார். அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த இரு திட்டங்கள் குறித்த மிக முக்கிய முடிவை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். ஆகையால் பட்ஜெட்டில் இந்த இரு திட்டங்களும் செயல்படுத்தப்படுமா என்பதில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கிறது. மக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் அறிவிப்பார் என ஒற்றை வார்த்தையில் சொன்னார். ஆகையால் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பட்ஜெட் தாக்கலில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 மாதம் பெண்களுக்கு கொடுக்கும் இந்த திட்டத்தில் செயல்படுத்தினால் அரசுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்படும். மற்றும் இலவச பேருந்து திட்டம் செயல்படுத்தினாலும் இதே நிலைதான். ஆகையால் இரு திட்டங்களும் மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் அனைவருமே. ஆகையால் வருகின்ற ஆகஸ்ட் இந்த பட்ஜெட் தாக்கத்தில் இந்த இரு திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் புதிதாக விண்ணப்பிக்க லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கின்றன. அதற்காக சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டியிருக்கும். அப்படி நடத்தி பெறப்படும் விண்ணப்பங்களின் தகுதியான விண்ணப்பங்களை தேர்வு செய்து அவர்களுக்கும் மாதம் ரூபாய் 2500 கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இது அரசுக்கு மேலும் நெருக்கடியை உண்டாக்கும். ஆனால் தேர்தல் வாக்குறுதியாக இதை கொடுத்து விட்டதால் மகளிர் உரிமை தொகை மற்றும் இலவச பேருந்து திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நெருக்கடியில் தாவேகா அரசு இருக்கிறது. ஆகையால் இந்த இரண்டு திட்டங்களும் மிக சிறப்பாக செயல்படுத்துவார் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஆகையால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நன்றி.